ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி நம்ம கால் ஆப்ஷன் போகலாமா இல்லை புட் ஆப்ஷன் போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நேற்றோட அனலைசிஸ் நம்ம சொல்லியிருந்தது 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம ஃபார்மேஷன் சொல்லியிருந்தோம். இந்த சேனலுக்குள்ளே ஒரு மூமெண்டம் நடந்துகிட்ருக்குன்னு இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த டவுனு கண்டினியூவாக பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்ச இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது சப்போர்ட் பாயிண்ட்லேயே தான் மார்க்கெட் இருந்து பாருங்கள், சப்போர்ட் எடுத்து எகெயின் இந்த லெவல் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த கண்டினியூஷன் இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப திருப்பி ஒரு சைடு வேஸை கொடுத்து மேலே அப் ஆகிறதுக்கும், அப்படி இல்லை கீழே டவுன் ஆகிற பட்சத்தில் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எஃப்ஐஎஸ் வந்து கம்ப்ளீட்டான செல்லிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி 7000 கோடிக்கிட்ட, ஆல்மோஸ்ட் 7500 கோடிக்கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து நேற்று அனலிசிஸில் ப்ராஃபிட் பண்ண எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து டே கேண்டில்லேருந்து வரலாம், எப்படி நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி ஓவரால் வியூவில் நம்ம புதுசாக பார்க்குற நண்பர்களுக்காக இதை சொல்லிடுறேன். ஓவரால் வியூவில் நம்ம நிஃப்டி என்ன மாதிரி அனலைசிஸில் பார்த்துட்ருக்கோன்னா, இந்த சேனலில் ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, இப்போ ஹையிலேருந்து மார்க்கெட்டிங்க டவுன் நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலில் வந்து இந்த டவுன் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் 18,400 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஷார்ப் செல்லிங்கில், அதுவும் வர்டிக்கல் ஃபால் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹியூஜாக செல்லிங் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டே கேண்டிலில் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய டேவோட லோவும் அதுக்கு அடுத்து நம்ம வரைஞ்சிருக்க 18,780 ரீஜன். சரிங்களா? இதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா 18,650. இந்த இடம் வந்து ஒரு குருஷியலான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 18,650 இதுக்கு கீழே மார்க்கெட் உடைக்குதுன்னு வச்சுங்க. அடுத்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க போகிற ரீஜன் பார்த்தீங்கன்னா 18,460 ரீஜனு. அது நம்ம வந்து ரெட் கலரில் கொடுத்து டாட்டர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த லைனை நான் மார்க் பண்ணேன்னா, டே கேண்டிலில் வச்சு ப்ரீவியஸாக இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடம் வரப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. எங்கே சொல்கிறேன்னா இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள், லாஸ்ட்டு 3 டேஸாகவே வந்து ஒரு கம்ப்ளீட்டான செல்லிங் ப்ரெஷர் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சப்போஸ் நாளைக்கு கேப் டவுன் ஆனால் கூட கீழே இறங்கிட்டு மார்க்கெட் இந்த 18,400 ரீஜனில், சாரி ஒரே வாட்டி நான் பார்த்துட்றேன், நம்மளோட இந்த 18,650 ரீஜனில். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். அந்த சப்போர்ட்டும் உடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து 18,450 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை லோவில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது இப்போ கண்டினியூவாக இறங்கிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த கரெக்ஷன் நடக்கிற பட்சத்தில் எகெயின் இந்த சேனலை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி கண்டினியூ இந்த செல்லிங் ப்ரெஷர் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே கண்டினியூவாக தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அந்த கரெக்ஷனும் நடக்கலாம். சரிங்களா? அந்த கரெக்ஷன் நடக்க போகிற இடம் வந்து நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? 18,650ஐயும் அதுக்கு அடுத்து நான் சொல்கிறது 18,450 ரீஜன்லேயும் வந்து இந்த கரெக்ஷன் நடக்கலாம். சரிங்களா? இல்லை ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? ஹியூஜான செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற பட்சத்தில் மட்டுமே மார்க்கெட் வந்து அடுத்து இந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு டே கேண்டில் என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குங்கிறது கிளியராக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம அடுத்து வீக்லியில் வச்சுக்கலாம். வீக்லியில் என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் 1 ஹவர் கேண்டில் போய்ட்டு என்ன மாதிரியான மொமெண்டம் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நான் டேயில் சொன்னது தான், இந்த ஜோன் தான். இப்போ இது பிரேக் அவுட் கொடுத்து எகெயின் இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பலாம். அப்படி இல்லை டைரெக்டாகவும் இந்த லெவலை ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு 1 ஹவர் கேண்டில் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஜோன் அது வந்து 18,440 ரீஜன் இருக்குல்ல. இந்த லெவல் வந்து ஒரு குருஷியல் சப்போர்ட்டு.
ஸோ அப்போ 18,500லேருந்து 440 ரீஜன் வந்து ஒரு குருஷியல் சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து கீழே சப்போர்ட் எடுக்கணும்னா 18,200 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 18,857 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியுதா? 1 ஹவர் கேண்டில். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு சின்ன கரெக்ஷன், அப்படி இல்லைன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு. சரிங்களா? இதுதான் எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸில் வச்சு நாளைக்கு எப்படி இது ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். கால் சைடாக புட் சைட் போகலாமா, எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். 15 மினிட்ஸில் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்க ட்ரெண்டு உங்களுக்கு நான் கிளியராக நேற்றே அனலைஸ் பண்ணதில் சொல்லியிருந்தேன். நான் இப்போயும் என்ன பண்ணுறேன், என் வியூவை சேஞ்ச் பண்ணல, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி தான் வந்து என்ன பண்ணுது, மார்க்கெட்டோட மொமெண்டம் நடந்துகிட்ருக்கு. பாருங்களேன், ஒரு லோ, ஹை, லோ, எகெயின் ஹை, திருப்பி லோ வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஹை ஆகிருக்கு. எகெயின் இந்த இடத்துலேருந்து இறங்கினா எங்கே இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 18,650 ரீஜன் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிளியராக தெரியுது. சரிங்களா? அப்படி இல்லை அப் ட்ரெண்டில் போகணும்னா மார்க்கெட் என்ன ஆகணும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆகி ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து இன்றைய டேவோட ஹை இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அதுக்கடுத்து இந்த லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வேல்யூவில் பார்த்துடலாம். நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைய டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா, 18,839. சரிங்களா? இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,790. இந்த ரீஜனில் வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு கன்சல்டேஷனோ நடக்க வாய்ப்பு இருக்கும். இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்குச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 18,650 ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு சின்ன புல் பேக் நடக்க வாய்ப்பு உண்டு. அந்த புல் பேக் மேலே பிரேக் அவுட் ஆனால் எகெயின் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகி அப் ட்ரெண்டில் போக வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த இடத்துல திருப்பி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதில்ல, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி டவுன் ஆச்சுன்னா கீழே நமக்கு அடுத்து எங்கே தான் 18,475. ஸோ அப்போ 18,500 ஒரு ஸ்ட்ராங் லெவலு, அதுக்கு அடுத்து 18,460 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே கால் சைடு போகிறீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் பேஸ் பண்ணி நமக்கு கேப் அப் ஆகி கால் சைடு மார்க்கெட் மூவ் ஆகுது, ஒரு சின்ன கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, அந்த கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து 18,900 இந்த லெவல் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 19,000ஐயும் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 19,100. சரிங்களா? இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா 19,180 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன், எப்படி நிஃப்டியில் நாளைக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. இந்த அனலிசிஸ் வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னும் வேறு ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா எனக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.